முக்கியமான ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. இது எல்லாருக்கும், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், பொதுவாக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்று இருக்கிறது. ரொம்ப நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம நடக்க வேண்டும், களமாட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்நாளே பாழாகிவிடக்கூடிய ஆபத்துகள்லாம் ஏற்படும் என்கிற ஒரு விழிப்புணர்வை தான் இந்த அறிவிப்பில் நான் சொல்ல இருக்கிறேன். அது என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ ஒரு பிரிட்டிஷ் இளவரசின்னு சொன்னால் பிரிட்டிஷ் ராணி. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஜனாதிபதினு இருக்காங்க இல்லையா, அது எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அங்கே பாரம்பரியமாக அந்த அரச குடும்பம்னு வச்சுருப்பாங்க. ஆட்சி நிர்வாகம் இப்போ பண்ணுவாங்க, அவங்க தான் சைன் பண்ணுவாங்க. அந்த ஜனாதிபதிக்கு உள்ள அந்தஸ்து மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அந்த பிரிட்டிஷ் ராணி தான் முதல் குடிமகளாக அவங்க இருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷுடைய ராணி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் தினத்தில் அவங்க மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்டினாக இருக்கிறதுனால, பிரிட்டன் மக்களில் அதிகமான பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிபிசி தொலைக்காட்சிக்கும் அப்புறம் ஐடிவிங்கிற ஒரு டிவிக்கும் என்ன செய்வாங்க, அதுக்கு தான் பேட்டி கொடுப்பாங்க. அதாவது கிறிஸ்மஸ் வாழ்த்து அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தார் போய் அவங்க பதிவு பண்ணிட்டு அதில் நேரலையில் அவங்கள்ட்ட அந்த அரண்மனையில் என்ன செய்வாங்க, அந்த பிரிட்டன் மக்களுக்கு ஒளிபரப்புறது வழக்கம். கிறிஸ்துமஸுடைய வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், சேனல் 4 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் ராணி இந்த புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுறது மாதிரியான ஒரு வீடியோவுடைய ஒரு ட்ரையல் போட்டு காட்டுறாங்க, ஒரு 40 செகண்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் வழக்கமாக, அந்த பிரிட்டிஷுடைய ராணி சொல்கிறாங்க, நான் வழக்கமாக இந்த 2 டிவிக்கு, பிபிசிக்கும் ஐடிவிக்கும் தான் என்ன செய்வேன், நான் பேட்டி கொடுப்பேன். இந்த முறை நான் சேனல் 4க்கு நான் 4 மூலமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், அந்த 2 சேனல்லையும் நான் விரும்பின மாதிரி பேச முடியாது. இந்த சேனல் 4ல் நான் விரும்பியதையெல்லாம் பேச முடிகிறது, சுதந்திரமாக பேச முடிகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரையலாக வந்துவிட்டது. அந்த ட்ரையல் நீங்கள் பாருங்கள். அந்த பிரிட்டிஷ் ராணி பேசக்கூடிய அந்த ட்ரையல் 2 டிவியும் சரியில்லை, இந்த டிவி கரெக்டாக சொல்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கிற காரணத்தினால நான் சேனல் 4க்கு இந்த பேட்டியை தர்றேன்னு சொல்கிறாங்க. இது 40 செகண்ட் ஒரு ட்ரையல் வெர்ஷன். அதுக்கப்புறம் முழுசான ஒரு 5 நிமிஷம் வீடியோ வருகிறது. அதில் எல்லாம் அவங்க பல செய்திகள் அவங்க சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது 2020 2020ங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஆண்டாக இருக்கிறது. இந்த கொரோனா இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க, ரொம்ப கவலைக்குரிய ஒரு கஷ்டமான ஒரு ஆண்டாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு கவலை தெரிவிக்கிற செய்திகளை அடுத்து பேசுகிறார்கள். அடுத்து அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. என் குடும்பத்தில் அரண்மனையில் இருந்த என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அரண்மனை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அரண்மனை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க பிள்ளைங்களில் சில பேர். அதையெல்லாம் அதில் கவலையோடு என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ வெளியிட்டாங்க, வந்துவிட்டது. வந்த உடனே இது பிபிசி சரியில்லைன்னு சொல்கிற காரணத்தினால பிபிசிக்காரங்க உடனே நுழைஞ்சி அதை ஆய்வு பண்ணி, இது இது வீடியோ, இது ஃபேக், இது பிரிட்டிஷ் ராணி பேசுனது இல்லை, அந்த வீடியோவில் வர்றது அவங்களும் இல்லை, இது ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது பொய்யாக இது தயாரிக்கப்பட்டது என்று அவங்க அதை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சேனலும் ஒத்துக்குது. அந்த சேனல் 4 என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இது ஃபேக்கு தான், இது நாங்கள் தான் தயாரித்தோம். அதாவது டீப் ஃபேக்குன்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்குது. அதை பயன்படுத்தி, அதை 2018 இந்த அப்ளிகேஷன், அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இந்த நாட்டில் விட்டது. அது இன்னும் டெவலப் ஆகி, ஆடியோ லெவலில் தான் முன்னாடி இருந்தது, இப்போ இன்னும் டெவலப் ஆகி வீடியோவே ஒரு ஆள் மாதிரி என்ன செய்யலாம். அந்த குரல் அவங்க குரல் கிடையாது, அந்த வரக்கூடிய காட்சி அவங்க கிடையாது, ஆனால் அவங்க தான் பேசுகிறாங்கங்கிற அளவுக்கு தத்ரூபமாக இதை பார்த்த யாருமே இது பிரிட்டிஷ் இளவரசி இல்லைன்னு சொல்லவே முடியாது, பிரிட்டிஷ் ராணி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தத்ரூபமாக எடுக்க முடியும். இப்போ நான் பேசாத ஒன்றை நானே பேசுவது போல என்ன செய்யலாம், ஒரு வீடியோவாக போட்டால் கூட அது இந்த நவீன யுகத்தில் அது பழங்காலத்தில் உள்ள வீடியோ மாதிரி எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை விழிப்புணர்வு கூட்டுவதற்கு தான் இதை நாங்கள் வெளியிடுகிறோம். அவங்க சேனல் அறிவிக்கிறாங்க.
இதை வெளியிட்டு விட்டு அந்த சேனல் 4ல எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். டிக்டாக்ல விளையாடுறதெல்லாம் நம்பி, அல்லது உங்கள் குடும்பத்து பெண்களை யாரோட பேசுகிற மாதிரிலாம் வீடியோ கொண்டாந்து காட்டுவாங்க, அதெல்லாம் தயாரிக்கலாம். அந்த உங்கள் குடும்பத்து பெண்களாக இருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவங்களுடைய சில ஃபோட்டோக்கள், சில விஷயங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், சின்ன ஒரு சில நிமிடத்துடைய ஆடியோ கிடைத்து விட்டதுன்னு சொன்னால், அதே மாதிரி அவங்க 5 நிமிஷம் பேசுகிற மாதிரி என்ன செய்ய முடியும், அதை வந்து தயாரிக்க முடியும். 5 நிமிஷம் செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பண்ண முடியும். அப்போ அவ்வளோ நுணுக்கமாக தத்துருவமாக என்ன செய்கிறது, அது சில நாட்கள் மெனக்கிட வேண்டும். 5 நிமிஷத்து வேலை கிடையாது. சாஃப்ட்வேரில் வச்சு திருப்பி திருப்பி கேட்டு முயற்சி பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அப்படி வெளியிடுவதற்கு ஒரு 10-15 நாள் மெனக்கட்டார்கள்னு சொன்னால், ஒருத்தர் பேசுவது போன்ற வீடியோவை என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும் என்கிற மாதிரி இதை வந்து அந்த சேனல் 4 வந்து இந்த 5 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு விட்டு இதை விழிப்புணர்வுக்கு தான் செய்கிறோம் என்று காரணத்தையும் சொல்லிவிடுகிறார்கள். இது ஃபேக்காக இருந்தாலும் அந்த அரண்மனையில் இருந்து இதுக்கு எதிராக ஒரு புகார்லாம் கொடுக்கல. அவங்க பிரிட்டனில் விளையாட்டுக்குள்ள எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அதுக்கு எதிராக எந்த ஒரு புகார் எடுக்கலை, எப்படி வெளியிடலாம் என்றெல்லாம் கேட்கல. அவங்க காரணத்தையும் சொல்லிடுறாங்களே, இது உண்மைதான்னு சாதிச்சா தான் அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். அவங்க சேனல்காரன்னு பொய்யின்றாங்களே, இது பொய் தான், நாங்கள் தான் இதை தயாரிச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம பெற வேண்டிய பாடத்துக்கு தான் இப்போ சொல்லுவோம். என்ன பாடம் என்று கேட்டால், இப்போ நவீன யுகத்தில் வந்து யாரை பற்றி வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வீடியோவாகவே என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அந்த வீடியோவில் ஆடியோ அடக்கம், வீடியோவும் தயாரிக்க முடியும். அந்த வீடியோவுக்குள்ளே என்ன இருக்குது, ஆடியோவாவது மிமிக்ரி மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். மேடைகள்லாம் என்ன செய்யறான், எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரிலாம் மணிக்கணக்கில் ஒருத்தன் பேசுகிறான், அச்சு அசலாக இருக்கிறது. இதுவாவது டெக்னாலஜியை கடந்து ஒரு பயிற்சியில் செய்கிற விஷயம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷன் வர்றது என்பது அப்படி முடியுமா, அது முடியாது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தை வந்து அந்த ராணியுடைய அரண்மனை, உட்கார்ற ஸ்டைலு எல்லாமே, அந்த அம்மா பேசுறது மட்டும் அவங்க பார்க்கக்கூடாது. அவங்க உட்கார்ற ஸ்டைலு, அவங்க காலை பின்னாடி எப்படி வச்சுருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு அம்சத்தையும் நுணுக்கமாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யிருக்காங்கன்னு தயாரித்து, அப்போ வந்து எத்தனை லட்சக்கணக்கான ஃப்ரேம் இதுக்கு தேவைப்படும், அவ்வளோ ஃப்ரேம்களை இணைத்து ஒரு அழகான முறையில் செஞ்சுட்டாங்க, தயாரித்து இருக்கிறார்கள். அப்போ இதில் நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்முடைய உங்களுக்கு யாரை பற்றியாவது இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி வேறு யாரை பற்றியாவது கொண்டாந்து ஏதாவது பரவும் என்று சொன்னால் உடனே அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா சாஃப்ட்வேர் வந்துருச்சுன்னு சொன்னால் யார் வேண்டாலும் அதை பயன்படுத்தி செய்யலாம். இவங்க ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் கூட ஒரு அளவுக்கு கூட என்ன செய்ய முடியும், அப்படிலாம் செய்ய முடியும். வீடியோ போட முடியும், ஆடியோ போட முடியும். யாரை பற்றி இதில் வந்து இதில் என்ன இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால், பிரிட்டிஷ் ராணி பேட்டி கொடுத்தாங்களா, பேட்டி எடுத்த இத்தனாம் தேதி எந்த இடத்துக்கு வந்தார், அதுக்கு என்ன சாட்சி, யார் கொண்டு வந்தான், பேட்டி எடுத்த ஆள் யார் என்ற விஷயம் அந்த கேமராவோட அப்படியெல்லாம் ஒரு சாட்சியத்தை கொண்டு நிரூபித்தாலே தவிர அவங்க பேசுகிற மாதிரி வந்தவன்னு அவங்க தான் பேசுகிறாங்க என்று என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நினைத்தார்கள் என்று சொன்னால் யாருக்கும் இது மாதிரி பண்ணலாம்ங்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. இதுபோல் பலருக்கு இன்னும் புதுசு புதுசாக என்ன செய்வாங்க, இந்த வீடியோக்கள்லாம் என்ன செய்யும், இப்போ வந்து செஞ்சு காட்டினா அது ரொம்ப நாளாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேரு ரொம்ப காலமாக இருக்குது. இவன் இந்த வீடியோ லெவலில் கொண்டாந்து இவ்வளோ அழகாக போட்ட பிறகு தான் இப்படி செய்ய முடியும்னு கூட நினைஞ்சிருக்காங்க நிறைய பேர். இது விளக்கமெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு ஆளுடைய 4 ஃபோட்டோ இருந்தால் போதும், அந்த 4 ஃப்ரேமை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே மூஞ்சியை மட்டும் மாத்திர மாதிரி தான் ஆரம்பத்தில் அந்த டெக்னாலஜி இருந்துச்சு. இப்போ மூஞ்சி மட்டும் கிடையாது, அத்தனை உடல் அமைப்பு கையை செய்வோம் எல்லாம், அவங்களுடைய ஷேப்பு, பாடியுடைய ஷேப் வரைக்கும் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொண்டு வர முடியும் என்பதை அதற்கு வந்து டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்ட பிறகு இப்போ வந்து வீடியோவில் உள்ளதெல்லாம் உண்மையிட்டு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது. எந்த வீடியோ வந்தாலும் சரி அது வந்து உண்மையாக பொய்யாண்டு நான் பேசுகிறேன், இது கூட ஒரு பொய்யா கூட இருக்கலாம், அப்படி தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் எதில் வந்து சர்ச்சை வருகிறதோ, எதில் பிரச்சனை வருகிறதோ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம அப்படியா நீ நிரூபி, இந்த வீடியோவில் வர்றாரு, வீடியோவில் வந்தாலும் அவர் தான் நிரூபி, வேற இதெல்லாம் நிற்காது. இப்போ இந்த டெக்னாலஜி வந்த பிறகு இனிமேல் நீதிமன்றங்களில் வீடியோ காட்சிகள் மூலம் துப்பாக்கி சூடு வீடியோ ஒன்று காட்டிங்கன்னு வைங்களேன், இப்படி தான் யார் எடுக்கலாமே, சுடுறவனையும் ஃபேக்காக எடுக்கலாம், சுடப்பட்டவனையும் ஃபேக்காக எடுக்க முடியும். இதெல்லாம் ஆதாரமாக நிற்காது. கடைசியில் எது நிற்க போகுது, கடந்த காலத்தில் எது நின்றது, சாட்சியங்கள் தான் நிற்கும். நேரடியாக நான் பார்த்தேன்னு வந்து சொல்லணும். அந்த மாதிரியான சாட்சியங்கள் எவிடன்ஸுகள் மூலமாக தவிர எந்த ஒன்றையும் நிரூபிக்க முடியாது என்பதற்கு இந்த பிரிட்டிஷ் ராணியுடைய
இந்த வீடியோங்கிறது பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ்க்கு அவன் போட்டிருக்கிறான். அது ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பயமாகவும் இருக்க வேண்டிய, யாரை பற்றி இப்படியெல்லாம் எது வேண்டாலும் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படியான ஒரு விஷயங்கள் வந்தால் கூட உடனே அவசரப்பட்டு நீங்கள் முடிவுக்கு வராமல், இது ஏதாவது தொழில்நுட்பம் இருக்குமா, அதை செஞ்சிருப்பாங்களா, அதனுடைய உண்மை இருக்குதா என்ற அனைத்தையும் உரிய முறையில் விசாரித்து அலசி ஆராயாமல் ஒரு முடிவுக்கே வர இயலாது. உலக நீதிமன்றங்கள் இனிமேல் அப்படி தான் வரும். நீதிமன்றங்களில் வீடியோவை காட்டினார்கள்னா, வீடியோ காட்டினியா, இந்த மாதிரி செஞ்சு காட்டினியா என்று கேட்டு விடுவார்கள். இனிமேல் இந்த நீதிமன்றங்கள்லாம் பெரிய சிக்கல் இனிமேல் வரப்போகுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலக நாடுகள் இது விவாதிக்கப்படுகிறது. 2018 விவாதிக்கப்படுகிறது. இப்போ கூடுதல் அந்த பிரிட்டிஷ் ராணித்தையே கை வச்சதுனால அது உலகத்தில் அதிகமாக விவாதிக்கப்படும். இப்போ நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம், வன்முறை நடக்குதுன்னு வைங்களேன், அதை வீடியோ எடுத்துக்கொண்டே போலீஸார் கோர்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ இதை வச்சு என்ன செய்யலாம், இது வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க, நீ தானே நிற்கிற மாதிரி தயாரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இது நிற்காது. அப்போ யார் சொல்லி இன்னும் வேணும், கடைசியில் சாட்சி தான். எப்படி 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்ததோ அந்த நிலைமையை நோக்கித்தான் இனிமேல் எதையும் நிரூபிக்க இயலுமே தவிர, இது இந்த மாதிரி படம் காட்டியெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் நிரூபிக்க இயலாதுங்கிற சட்டங்கள் விரைவில் வந்துவிடும். கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை வரும்போது தான் சட்டங்கள் ஏற்றுவாங்க. இனிமேல் வந்து ஆடியோ எடுத்துக்கிற மாட்டான்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கிறது. இனிமேல் வீடியோக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிற தீர்ப்புக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அதனால நம்ம இது ஒரு நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். யார் மீதா இப்படி வந்தால் நம்மளை அவசரப்பட்டு நெஞ்சிடக்கூடாது, முடிவெடுத்தக்கூடாது என்ற அந்த சேனல் 4 கொடுத்த விழிப்புணர்வை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், விழிப்புணர்வு பதிவாக அதை சொல்லிக் கொடுக்குறோம்.